வணக்க மக்களே, நான் கேகே. இப்போ விஜயோட பிரச்சார வாகனம் மோதி 2 பேருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு தாமாக வழக்கு பதிஞ்சிருக்காங்க. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி மோதிருச்சு. அப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் நான் கேஸ் போடணும்னு சொல்கிறேன். போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமாதானமாக போகிறீங்களா, கேஸ் போடுறீங்களா, நீங்களே பேசி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் கேஸ் போடணுங்கிறேன். அவங்க இல்லை சமாதானம் போகிறேன்னு சொன்னால் பேசி சமாதானமாக ஒரு சின்ன இது கொடுத்துட்டாங்க. நானும் வந்தாச்சு. இப்போ பொதுவாக பாதிக்கப்பட்டவரும் புகார் கொடுக்கல, பாதிப்படைந்தவர்களும் புகார் கொடுக்கல. இதில் எப்படி ஹிட் அண்ட் ரன் ஆகுதுன்னு எனக்கு தெரியலை. சரிங்களா? இப்போ நம்ம புகாரோடு போனோம்னா நமக்கு இப்படி ஒரு வழிமுறையை சொல்லித்தர்றாங்க. அவங்க பாதிக்கப்பட்டவங்களும் புகார் கொடுக்காமல் எப்படி இதில் வழக்கு பதிகிறாங்க, அது எனக்கு புரியலை. ஒன்று, இப்போ இது எனக்கு ஒரு சட்டம், விஜய் அவர்களுக்கு ஒரு சட்டம், இன்னொன்று திருமாவளவன் சமீபமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு நீதிமன்றத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அது இதே வாகனத்தை வச்சு தான் பிரச்சனை. வாகனம் மோதி அந்த வாகனம் என்னென்ன கதிக்கெல்லாம் ஆளாச்சு, எப்படிலாம் தூக்கி எரிஞ்சாங்க, அப்பையும் வழக்கு இது வரைக்கும் பதியப்படலை. அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம், விஜய் அவர்களுக்கு ஒரு சட்டம், திருமாவளவனுக்கு ஒரு சட்டம். இது என்ன சட்டம்? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இப்படி போக்குவரத்து சட்டத்தில் பாதிப்படைஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்காமே ஒருத்தவங்க நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு ஒரு சட்டம் இன்னைக்கு ஒரு நீதிமன்றம் தெரிவிக்குன்னா எனக்கு நான் விமர்சனம் கிடையாது. இது நீதிமன்றத்தின் மீது விமர்சனம் கிடையாது, எனக்கு சந்தேகம்தான். ஏன் நம்ம ஆக்சிடென்ட் ஆகி போனப்போ நமக்கே எப்படி நடந்தது, அவங்களுக்கே எப்படி நடக்குது, திருமணனுக்கே எப்படி நடக்குதுன்ற சந்தேகம் மட்டுமே தவிர இது விமர்சனம் இல்லை. அதை நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? எனக்கு சந்தேகம், அதை கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கேகே.